Hi friends, welcome back to our channel Art Sigaram Handmades. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ட் மெட்டீரியல் சீரீஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி திங்ஸில் பார்ட் 5 வீடியோவில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெல் பென் சீரீஸ். என்னோடய பர்சனல் ஃபேவரட் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ஜெல் பென் தான். நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் பால் பென் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த ஃப்ளோயிங் ரைட்டிங் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வருதுன்னா இந்த ஜெல் பெனில் தான் இருக்கும். அதனால் நான் எக்ஸாமுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நான் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த டைம் தான் நான் அந்த பென்டோனிக் வாங்கியிருந்தேன். அதுக்கு பிஃபோர்லலாம் நான் வந்து இந்த ஸ்டிப் பென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டர் ஃப்ளோ இது வந்து நான் ஸ்கூல் டைம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பென்ஸ் வந்து இந்த மைக்ரோ டிப் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவில் இருக்கும். இந்த ஜெல் பென்லாம் மோஸ்ட்லி வந்து டீல் கலரில் இருக்கும். இது வந்து 40 rupees ஜெல் பென் வந்து இது வந்து 0.7 கொஞ்சம் திக்காகவும் எழுதும். அந்த மாதிரி கரெக்டாக நல்லாயிருக்கும் இது. அண்டு ரொம்ப வந்து ரீஃபில் வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஜெல் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறனால அது வந்து அந்த ரொம்ப லேட்டாக தான் அது வந்து காலியாகும். அந்த மாதிரி இது வந்து ஒயிட் ஜெல் பென். மோஸ்ட்லி இது வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஒயிட் ஜெல் பென் வந்து நான் ஆர்ட் மெட்டீரியலுக்கு ஆர்ட் ஒர்க்கு ஹைலைட் பண்ண வாங்கியிருந்தேன். பட் அது யூஸே ஆகலை. அதில் உள்ள இங்க் வந்து எனக்கு வரவே இல்லை. அண்ட் இந்த பென் வந்து லாஸ்ட்டில் பிளாக் பென்னும் வாங்கியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டில் வந்து நம்ம எப்படி இந்த ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணி ஆர்ட் ஒர்க்குக்கு மெட்டீரியல்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெல் பென்லேயே கிளிக் பென் மாதிரி வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு அந்த கேப் பேக் சைடில் போட்டுட்டு ரைட் பண்ணும்போது எனக்கு அது என்னமோ ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இந்த ஜெல்லு கிளிக் பென் மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் தெரிஞ்சிச்சு. இது 20 rupeesக்கு அது மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த பென்டோனிக் வந்து 6 rupees ஒரு பென்னு. ஜெல் பென் சிங்கிளாக வாங்காமல் நம்ம ஒரு பேக்காக வாங்கினோன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க நம்மளோட ஜெல் பென்னை ரைட் பண்ணி பார்த்துடலாம். எந்தெந்த பென்னை ரைட் பண்ணுறேனோ நான் அதோட நேம்ஸ் கம்பெனி நேம்ஸை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பட்டர் ஃப்ளோ வச்சு நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் பென்டோனிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட பால் பாயிண்ட் பென் வீடியோ நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணலன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட ஸ்க்ராட்ச் டெஸ்ட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜெல் பென் சீரீஸில் இப்போ அந்த அதே ஹவுசரில் வந்து நான் ஜெல் சீரீஸில் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் 2 IDs யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது அஃபிஷியலான ஆர்ட் சிகரம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மெஹந்திக்கான மெஹந்தி ஜமாலின் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரையும் நம்ம கேலிகிராஃபி மெஹந்தி சீரீஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் சீரீஸாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ட் மெட்டீரியல் சீரீஸில் இந்த வீடியோ 5th வீடியோவாக இருக்க போது. ஜெல் பென் நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரைட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 lines வந்து ஃபஸ்ட் பென் வந்து 10 rupees, செகண்ட் வந்து 5 rupees, தேர்ட் வந்து 20 rupees. ஆனால் மோஸ்ட்லி அந்த டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து 4th இருக்கிறது வந்து நான் ஒரு மைக்ரோ டிப் பென் மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் வயலட் கலரில் ரைட் பண்ணும். ஸோ இப்போ எழுதியிருக்கிறது இந்த 40 rupees பென் வந்து நல்லாவே ரைட் பண்ணும். இங்க் இப்போ வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் நான் ரைட் பண்ண மாட்டேங்குது. அந்த ஒயிட் இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான், ஒன்றுமே ரைட் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய அசைன்மெண்ட் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் ஷீட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் இதில் பென்சில் ட்ராயிங் அண்ட் கேலிகிராஃபி ரைட்டிங்குமே நான் வந்து இந்த பென்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு ஜெல் பெனில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம் ஷீட்லேயுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸாம் ஷீட்டை நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் 3 hours வந்து ஒரு 30 to 35 பேஜ் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நான் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கனால பென் பற்றி பார்த்தாச்சு, ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் பண்ண ஆர்ட் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த ஆர்ட் ஒர்க் பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் எந்த பென் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரூயில் ட்ராப் பண்ணியிருந்தேன், அதுலேயும் இந்த ஜெல் பென் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே ஜெல் பென் தான் இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் ஜெல்லும் அண்ட் ப்ளூ ஜெல்லும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 2016 பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஜெல் பென் ஆர்ட் ஒர்க் தான் இது. இந்த ஐஃபில் டவரில் வந்து நான் ஃபுல் ஜெல் பென் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருந்தேன். பிகாஸ் இதில் வந்து ரொம்ப மைன்யூட்டான ஏரியாவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.